வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதன் முறையாக அறிவித்தார் விஜய், திணறிப்போன கட்சிகள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தாவேக ஆரம்பித்து 21 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக 3 அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பை பார்த்திங்கன்னா வெளியிட்டுள்ளார். அதாவது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து பூஸ்லி ஆனந்தின் செயல்பாடு விமர்சிக்கப்பட்டதும் அதேபோல் கட்சி நிர்வாகிகளை நியமிக்காமல் இழுபடித்ததாகவும் சர்ச்சை எழுந்திருந்தது. இந்த நிலையில் முதல் கட்டமாக மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணிக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை விஜய் நியமித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய பார்த்திங்கன்னா தாவேக அவர் மத்தியில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கட்சி ஆரம்பித்து கட்சிக்குள்ளான பார்த்திங்கன்னா பணிகளை செய்யலை. என்னதான் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆதரவும் செல்வாக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மாநாடு மூலமாகவோ பொது கூட்டங்கள் மூலமாகவோ மற்ற நிகழ்வுகள் மூலமாக காண்பித்திருந்தார். ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளையும் விஜய் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் கூட கட்சிக்குள்ளே கட்டமைப்பு ஒன்று சரியாக பார்த்திங்கன்னா பண்ணலை அப்படின்ற ஒரு குழப்பங்களும் பேச்சுக்கள் இருந்தது. அதை ஒன்றொன்றாக பார்த்திங்கன்னா கட்சி ரீதியான செயல்பாடுகளை விஜய் இறங்கி செய்து கொண்டு வருகிறார் என்பது இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தெரிகிறது. மேலும் பார்த்திங்கன்னா நவம்பர் 5 நடைபெற உள்ள தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. அதாவது இப்பொதுக்குழுவில் தேர்தல் சின்னமாக எதை தேர்வு செய்யலாம் என்பதனை ஆலோசித்து முடிவும் செய்து உள்ளாராம். தீர்மானம் போட விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம். இதுபோன்று மேலும் திமுகவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக ஆலோசனைகளும் நடந்து வருவதாகவும் தாவேகாவில் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இதனால் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகள் என்பது மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் என்பது பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நகர்வு அதிமுக கூட்டணி பற்றி இருக்குமா, இல்லை பார்த்திங்கன்னா அடுத்து அவருடைய அரசியல் ரீதியிலான கூட்டணி பற்றி இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னதான் தம்முடைய கட்சி பணியில் இருந்தாலும் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்றதுக்கும் குரல் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த 35 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மீனவர்கள் கைது வேதனை அளிப்பதாகவும் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். மத்திய அரசு தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசு உண்மையாக கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அரசியல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாம் இருப்பதை அங்கங்கே காமிச்சிட்ருக்காரு. ஏன்னா பார்த்திங்கன்னா தற்போது இந்த கரூர் துயர சம்பவத்து கூட அடுத்தது எதுவுமே பண்ணாமல் இருந்தார். ஸோ அடுத்தடுத்து மீண்டும் அரசியல் பணிகளில் விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறார் என்பதே பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.